ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதுல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன்னா, நீங்களும் இந்த பிரார்த்தனையில கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக எனக்கு உங்க பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிற பேர் எழுதி ஒரு பேப்பர்ல எடுத்து பேர் எழுதி ஐயப்பா காலில் குலுக்கி போட்டு 3 பேர்த்தோட சீட் எடுப்போம். அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யாரோட பேர் வந்துச்சு எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோன்னு நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் பேர் வரும். உங்கள் ஆசைகளும் கோரிக்கைகளும் சீக்கிரமாக சிறப்பாக நிறைவேற்றி தருவாங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீதான் அதிர்ஷ்டசாலி. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை அதிர்ஷ்டமே இல்லாமல் இருந்த நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தர நான் வந்து உன் வீட்டில் அமர்ந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ வெற்றி பெற்று உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டசாலியாக மாறி நீ தொட்டது எல்லாம் துவங்கும். உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் கவலை இல்லாமல் மிக மிக பிரகாசமாக மலர்ந்து எப்பொழுதும் புன்னகையுடனே நீ வாழ்வாய். உன்னுடன் தான் நான் இருக்கிறேன், பயப்படாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்பொழுதும், எங்கேயும். நீ நினைத்தால் மட்டுமே போதும். என்னுடைய உருவங்கள் உனக்கு தெரியும். உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு போகும். பயம் இனி வேண்டாம். நீங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு இன்னும் சில படிகள் மட்டுமே உள்ளது. இதுவரை பலவீனமாக இருக்காதீர்கள். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். உன்னுடைய ஆசைகள், கோரிக்கை, கனவுகள் அனைத்துமே உனக்கு எப்படி தேவைப்படுகிறதோ அது போலவே நடக்கும். உன்னுடைய காலங்கள் ஒன்றும் இப்பொழுது முடிவதல்ல. இன்னும் நிறைய விஷயங்களை நீ பார்க்க உள்ளாய். உன்னுடைய ஆசைகளை அடைவ நீ இன்னும் அதிகமான முயற்சிகளை போட வேண்டும். நிராகரிப்புகளை கண்டு அஞ்சி உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிந்தார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி பாட்டுவான் என்ற நம்பிக்கையில் அவன் தள்ளி விட்டால் கூட சிரித்து கொண்டே எழுந்து விடுங்கள். ஆனால் ஒன்று எழுந்துவிட வேண்டும். யாருக்காகவும் யாராவது தூக்கி விடுவார்கள், யாராவது காப்பாற்றுவார்கள் என்று யாராவது என்று சொல்லிக்கொண்டு விழுந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது. உன்னை தூக்கிவிட இறைவனை தவிர வேறு யாரும் வர மாட்டார்கள். இதுதான் உண்மை. நீயாகத்தான் எழுந்திருக்க வேண்டும். நீயாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும். நீ மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு. உன்னுடைய எதிர்காலங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனாலும் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும். பல வழிகளை நீ சந்தித்தாலும் உன்னுடைய பாதையில் நீ குறிக்கோளாக இருந்து அனைத்து தடைகளையும் உடைத்து எறிந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். காலங்களுக்காக காத்திருப்பதை விட்டுவிட்டு உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டே இரு. காலம் வரும் பொழுது நிச்சயமாக நீ செய்யும் செயலில் உன்னை தூக்கிவிடும். கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக நீ வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் பொழுது எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். ஆனால் நான் இதுவரை என்னுடைய நல்ல விஷயங்களை பார்க்க முடியவில்லை. நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் செயலில் இல்லை என்று நீ சொல்லலாம். ஆனால் எவன் ஒருவன் முயற்சி செய்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் அவன் தோற்று போவது கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன். இப்பொழுது வேண்டுமானாலும் நீ தோற்று போய் இருப்பது போல் தெரியலாம். ஆனால் நிச்சயமாக நீ தோற்று போக மாட்டாய். அதற்கு நானே பொறுப்பு. எப்பொழுதும் நீ கூடவே இரு. என்னுடைய கூட நீ இருந்தால் நான் உன்னை நிச்சயமாக பார்த்து கொள்வேன். நான் இருப்பேன். எதை பற்றியும் கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம்.